வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன், குரு வாழ்க, குருவே துணை. நம்ம ஜூன் மாத பலன்கள் பார்க்க போகிறோங்க. சரி, 2 மாதம் வருது. இதில் நம்மளுக்கு வைகாசியும் வருது, ஆணியும் வருது. சரி, புனிதமான மாதம். ஏன்னா வைகாசி நம்ம வைகாசி விசாகம் முருகரை கொண்டாடுவோம். இன்னொன்று ஆணி திருமஞ்சனம், நடராஜ பெருமாள் ஆனந்த தாண்டவம் சிதம்பரத்தில் ஆடினதும் இந்த ஆணி திருமஞ்சனம் நாளில் தான். ஸோ இது அப்பா அம்மா புள்ள 3 பேருக்கும் ஒரு செலிப்ரேஷனான மந்த், சூப்பரான மந்த், புனிதமான மந்த். இந்த மாதம் நமக்கு என்னென்ன நல்ல விஷயம் நடக்குது, நிறைய நல்ல கிரக சேர்க்கைகள் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ மிதுனமில் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஆணி ஆரம்பித்த உடனே புதனும் சூரியனும் சேருவாங்க, புத்த ஆதித்ய யோகம் அப்படின்வாங்க. அதே மாதிரி கடகத்தில் பார்த்திங்கன்னா குருவும் சுக்கிரனும் சேருவாங்க, குரு சுக்கிரன் யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் மகாலட்சுமி. குரு சுக்கிரன் தான் மகாலட்சுமி. ஸோ நம்ம ஜெம் ஸ்டோன்லாம் தருவோம் அதுக்காக. அதனால் இதில் நிறைய நல்ல கிரக சேர்க்கைகள் இருக்குது. அதனால் இந்த கிரக சேர்க்கைகள் வச்சு இப்போ குரு பயிற்சி வர ஜூன் மாதம், குரு பயிற்சி வர ஜூன் 2. இந்த குரு பயிற்சிக்கே தனியாக வர நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ இன்டர்வியூ கொடுத்துருக்கோம். ஸோ இந்த குரு பயிற்சி, இந்த கிரக நகர்வுலாம் பார்க்கும்போது இந்த மாதம் நம்மளுக்கு எப்படி இருக்குது, மெயினாக ஓவராலாக எப்படி இருக்கும், மற்றபடி வேலை, தொழில், திருமணம், கடன், நம்மளுடைய உடல் ஹெல்த்து, வெல்த், சந்தோஷம், இது எல்லாம் மொத்தமாக பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றா பார்ப்போம் வாங்க. மேஷ ராசி லக்னம் எப்படி இருக்குது இந்த மாதம்? சூப்பராக இருக்குங்க. ஏன்னா குரு பகவான் வேறு வராரு. நம்மளுடைய குரு பகவான் குரு பயிற்சி தனியாக வீடியோ கொடுத்துருக்கோம், அதிலே பாருங்கள். குருக்கு அவ்வளோ சொல்லியிருக்கோம். உங்களுடைய 4ஆம் இடத்துக்கு வராரு. அதனால் சரியான லக்கு. நீங்கள் எதனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா தாராளமாக பண்ணலாம். வண்டி வாங்கினான்னா தாராளமாக வாங்கலாம். அதுவும் இந்த ஜூன் 15க்கு மேலே ரொம்ப விசேஷம். 15லேருந்து 30ஆம் தேதி. ஏன்னா உங்களுக்கு சுக்கிரன் அந்த வீட்டில் இருப்பார். குரு சுக்கிர யோகம், குரு சுக்கிர யோகன்றது தான் மகாலட்சுமி யோகம். அதனால் நீங்கள் ஜூன் 15லேருந்து 30க்குள்ளே வாங்குகிற லேண்டோ, ஏதாவது வண்டியோ, இந்த ஸ்டாக் மார்க்கெட்டோ, இல்லை எந்த ஒரு விஷயமோ நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் பயங்கரமாக நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் பயங்கரமாக வளரும். சரிங்களா? அதுக்கு உங்கள் தாயார் சப்போர்ட்டு, வீட்டில் குடும்பத்தினர் சப்போர்ட், அப்பா அம்மா சப்போர்ட் இதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இது ஒன்று. அடுத்து உங்களுக்கு மாங்கல்ய பலமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா குரு பகவான் பார்க்குறாரு, மாங்கல்ய ஸ்ட்ராங்கு. அதாவது உங்களுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்டேருந்து உங்களுக்கு நல்ல சப்போர்ட் வரும். இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், ஒரு சப்போர்ட் பண்ணுமா? இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச நிறைய பேர் யூடியூப் சேனல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் சேர்ந்து பண்ணுறாங்க. நிறைய கடை, நிறைய பிஸ்னஸ் இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் பார்ட்னர்ஷிப் பண்ணுறதுக்கோ, இல்லை நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், நீ ஏதாவது ஹெல்ப் பண்ண, பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணு, இல்லை உடச்சி ஹெல்ப் பண்ணு, ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சப்போர்ட் வரும். அதே சமயம் வெளியே உங்கள் பணம் ஏதாவது மாட்டிருந்தால் அந்த பணம் உங்களுக்கு திரும்பி வர்றதுக்கும் பயங்கரமான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஏன்னா மேஷம்லாம் எப்படின்னா, யாருன்னா ஒருத்தர் உதவின்னு கேட்டாங்கன்னா, அதான் அவங்க கிட்டே இல்லைனாலும் பக்கத்து பாக்கெட்லேருந்து எடுத்து நீ வச்சுக்கணும், அப்புறம் தரம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கடன் வாங்கியாவது கையில் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் கொடுத்த பணம்லாம் பாதி மேலே வராது. ஏன்னா மேஷம் அவங்களுக்கு தெரியும், என் பங்காளி எதை நினச்சிக்க மாட்டான் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம கஷ்டம் நம்மளுக்கு தான் தெரியும். நீங்கள் இப்போ கேட்டு உங்கள் பணத்தெல்லாம் திரும்பி வாங்கணுன்னாலும் இப்போ வாங்கிறதுக்கு நல்ல டைம் கை தான். சரி, அடுத்து பிஸ்னஸ், நல்ல வளர்ச்சி. இந்த வருஷத்துலேருந்தே உங்களுக்கு நல்ல வளர்ச்சி. அதாவது ஜூன் குரு பயிற்சிலேருந்தே நல்ல வளர்ச்சி. இந்த மாதம் இன்னும் நல்ல வளர்ச்சி வரும். சரிங்களா? நல்லா கூர்ந்து கவனிங்க. அதுவும் நீங்கள் வெளிநாடு சம்மந்தமான என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா சூப்பராக வளர்ச்சி வரும். ஏன்னா உங்களுடைய 12ஆம் வீட்டையும் குரு பகவான் பார்க்குறாரு. 12 தான் ஃபாரின் லேண்டை போகிறது, தூர தேசம் போகிறது, இல்லை பக்கத்து மாநிலம், பக்கத்து ஊர், ட்ராவலிங், இது எல்லாமே உங்களுக்கு 12 தான். இதில் என்ன நல்ல காம்பினேஷன்னா, உங்களுடைய 3ஆம் வீடு சூரியன் புதன் சேர்ந்துருக்காங்க மிதுனத்தில், அது ஷார்ட் ட்ராவல். உங்களுடைய 12ஆம் வீடு மீனத்தில் குரு லாங் ட்ராவல். அதாவது பிஸ்னஸில் இருக்கவங்க, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்க, இல்லை ட்ராவல்ஸ் பிஸ்னஸில் இருக்கவங்க. இப்போ நம்மளே நிறைய இப்போ ஸ்ரீலங்காலாம் போயிட்டு வந்தோம் ட்ராவல்ஸை. இப்போ ஸ்ரீலங்காலெலாம் அவ்வளோ டூரிசம் அவ்வளோ செழிப்பாக மேலே வளருது.
சரிங்களா. அது மாதிரி டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இல்லை நீங்கள் சார் எனக்கு ஒரு ப்ராடக்ட் இருக்குது, இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் வெளிநாட்டில் விற்க போகிறேன். இப்போ ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் எனக்கு நம்மளுக்கு தெரிஞ்சவங்கள ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆயுர்வேதிக் சித்தா ப்ராடக்ட்ஸை நான் வெளிநாடு அனுப்ப போகிறேன், இல்லை வெளிநாட்டிலேருந்து சில முக்கியமான ப்ராடக்ட்ஸ் வந்து நான் இந்தியா கொண்டு வர போகிறேன். இந்த மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டை நல்லா வளரும். ஃபாரின் சம்மந்தமாக பண்ணுற பிஸ்னஸ்கள் வந்து ரொம்ப சூப்பராகவே வருங்க. சரிங்களா. அது முன்னாடியே சொன்ன மாதிரி தான், உங்கள் 3ஆம் வீட்டை வந்து புத்த ஆதித்ய யோகம், சூரியனை புதனும் இணைஞ்சிருக்காங்க, முயற்சி ஸ்தானம். நீங்கள் நல்லா யோசித்து ஸ்கெட்சு போட்டு முயற்சி செய்து கண்டினியூஸாக முயற்சி செஞ்சிங்கன்னா ஜெயிச்சிடலாம். ஏன்னா நம்மளுக்கு சனி பயிற்சி நடக்குது, விரைய சனி, கையில் காசு தங்குறது பெரிய விஷயம். ஓகேங்களா. அது உங்கள் 12ஆம் வீட்டில் வேறு சனி பகவான் இருக்கார், காசு தங்குறது பெரிய விஷயம். குரு பகவான் பார்க்கறதுனால சுப விரயமாகும். அந்த சுப விரயத்தை சுப விரயமாக மாற்றுற திறமையும் நம்ம கையில் தான் இருக்கும். இப்போ என்கிட்ட ஒரு 2 லட்ச ரூபா வந்திருக்கு, அந்த 2 லட்ச ரூபா எடுத்து டக்குன்னு ஏதோ ஒரு சின்ன பிளாட் வாங்கிட்டேன் ஊருக்கு வெளியே, இல்லை ஏதோ ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டேன், நகை வாங்கி போட்டேன்னா சூப்பர். அதை கேஷாகவே வச்சுருந்தேன், நான் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிருந்தீங்கன்னா டப்புன்னு ஏதோ ஒரு இதில் செலவாயிடும், தேவையில்லாத செலவு வந்துடும். அதனால் கையில் காசு வரும்போது டக்குன்னு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, பார்த்து கொஞ்சம் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்னொன்று வந்து அவசர தேவைக்கு டக்குன்னு கை மாற்றுற மாதிரி, இப்போ நகலாக இருந்தால் டக்குன்னு வச்சுட்டு நம்ம காசு வாங்கிக்கலாம். லிக்விடேஷன் சொல்லுவாங்க, அந்த ஈஸி லிக்விடேட் பண்ணுற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வாங்கினோன்னா நம்மளுடைய ஃபினான்ஷியல் பொருளாதாரத்தை சமாளிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா. இதை தாண்டி கல்யாணம், நம்ம போன வருஷமே மேஷத்துக்கு கல்யாணத்துக்கு அவ்வளோ சொல்லியிருந்தோம், அவ்வளோ பேர் கல்யாணம் ஆச்சு. சரிங்களா. கல்யாணத்துக்கு இன்னும் ஸ்கோப் இருக்குது, தாராளமாக ட்ரை பண்ணலாம். இந்த மாதம்லாம் கூட தாராளமாக ட்ரை பண்ணலாம் நீங்கள். ஏன்னா இது வந்து வைகாசி முருகனுக்கு ரொம்ப உகந்தது. சரிங்களா. அதனால் மேரேஜ் ட்ரை பண்ணுங்கள், மகப்பேருக்கு நீங்கள் ட்ரை பண்ணல, ஸ்பௌஸ் சப்போர்ட் வந்து உங்களுக்கு சூப்பராக அமையும். இது கண்டிப்பாக. இதுலேயே நீங்கள் நட்சத்திர பிரகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ அஸ்வினிலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா, அஸ்வினி குமாரர்கள் தினமும் காலையில் சூரிய வழிபாடு பண்ணுறது நல்லது. ஏன்னா அஸ்வினி குமாரர்கள் அப்படின்றதே சூரியனோட பிள்ளைங்க. ஸோ சூரியன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் பரணியாக இருந்தால் சிவபெருமான், அதுவும் யமதர்மன் வழிபட்ட சிவாலயங்களில் வழிபட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ திருவண்ணாமலையில் பார்த்திங்கன்னா யமலிங்கம் இருக்குது. நீங்கள் வந்து இது கும்பகோணம் சைட்லாம் யமதர்மர் வழிபட்ட சிவாலயங்கள் இருக்குது. அதெல்லாம் போனீங்கன்னா இன்னும் நல்ல பவர் கொடுக்கும். சரிங்களா. நீங்கள் அதே கிருத்திகையாக இருந்தால் அதே மாதிரி சூரிய நமஸ்காரம் வீட்டில் இருந்தபடியே காலைல 6 மணிக்கு போயிட்டு சூரிய உதயமாகும்போது கையெடுத்து கும்பிட்டாலே அதுவே சரியான பவர். சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். இதை தாண்டினா முருகர், நமக்கு எப்போவுமே முருகர். அதுவும் இந்த ஆணி திருமஞ்சனத்துக்கெலாம் நீங்கள் இன்னும் நடராஜர் அம்பாளையும் சேர்த்துலாம் வணங்கினீங்கன்னா, அவர் எப்படி அந்த ஆனந்த தாண்டவம் நம்மளுக்கு இந்த ஆணி திருமஞ்சத்தில் காட்டினாரோ அதேமாரி நம்ம வாழ்க்கையிலே ஒரு ஆனந்த தாண்டவமாக நல்லபடியாக நடக்கும். இந்த ராசிக்கு வந்து ஒரு கிளப் பண்ணி சொல்லியிருக்கேன். ஏன்னா 1 ஜூன் பலன், 1 செகண்ட் வந்து குரு பயிற்சி. உங்களுக்கு ஜூன் 2 குரு பயிற்சி ஆரம்பிச்சு. ஸோ அதுவும் எல்லாமே கலந்தான் சொன்னால், குரு பயிற்சி தனியாக நம்ம இதே சேனலில் வீடியோ கொடுத்துருக்கோம், இன்டர்வியூ கொடுத்துருக்கோம், அதையும் பாருங்கள். சரி, இப்போ வந்து நம்ம சொல்கிறது தான், ஒரு ராசிகள் லக்னத்துக்கும் ஒரு 2 கோடி தமிழர்கள் இருக்காங்க. அதனால் எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கோம். நம்மளுடைய கை ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி ஒவ்வொருத்தர் ஹாரோஸ்கோப் மாறும், ஜாதகம் மாறும், அதுக்கேற்ற மாதிரி சில நகர்வுகள் நிறைய சேஞ்ச் ஆகும். பட் பொது பலன்கள் இது தான். இதை தாண்டி உங்களுக்கு வந்து தீவிரமாக இல்லை சார், வீட்டில் ஒரு கல்யாணம் இருக்குது, வீட்டில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது, இல்லை வீட்டில் ஒரு கஷ்டம் இருக்குது, இதெல்லாம் நான் சரி பண்ணணும் அப்படின்னா நம்பர் இருக்குது, ஜாதகம் பார்க்கலாம். சில பேர் வந்து சார் ஜாதகம் நீங்கள் சொல்கிறது சிலது நடக்குது, சிலது நடக்கலை சார், என்ன சார் பண்ணுறதுனா, அப்போது வீட்டுக்கு வாஸ்து பார்க்கணும். சரி, நம்ம ஜாதகம் நல்லா இருந்து வாஸ்து சரியில்லைன்னா பிரச்சனை. ஸோ அதையும் நம்ம அது வேணுன்றவங்களும் அதுவும் பார்த்துக்கலாம். இதை தாண்டி நம்ம நிறைய ரெமடிஸ் தருவாங்க. கலர் தெரப்பி, அரோமா தெரப்பி, மெட்டல் தெரப்பி, மலர் மருந்துகள், இதெல்லாம் கொடுக்குறோம். அல்டிமேட்டாக இது எல்லாம் ஒரு டூல். அதாவது இப்போ நான் சென்னையிலேருந்து செங்கல்பட்டு போனால் காரில் போகலாம், ட்ரெயினில் போகலாம், பைக்கில் போகலாம், சைக்கிளில் போகலாம், நடந்து போகலாம். அந்த மாதிரி இது ஜாதகம், வாஸ்து, மலர் மருந்து, ஃப்ளவர் ரெமடிஸ், இதெல்லாம் ஒரு டூல்.
ஏதோ ஒரு டூல் நான் யூஸ் பண்ணி நான் நல்லா இருக்கணுன்றது தான் முக்கியம். அது வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். என்ன பண்ண முடியுன்றதை பார்த்துட்டு நம்ம நல்லா இருக்கிற வழியை பார்ப்போம். இது ஒன்று. பொதுவாக இந்த மாதத்துக்கு நல்ல குரு அருள் வேணும்னா நீங்கள் சிவபெருமான் நடராஜர் அம்பாளை பிடிச்சிக்கோங்க. முருகர் வைகாசி விசாகம் முருகரை பிடிச்சிக்கோங்க. இந்த மாதம் சூப்பராக இருக்கும். இந்த குரு பயிற்சி வர்றதுனால எல்லாரும் குரு பயிற்சி நாள் அன்னைக்கு கோயில் போங்க. நவகிரகத்தில் இருக்க குரு வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப 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 நல்லது. தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். சில பேர் நிறைய பேருக்கு இப்போ சாய்பாபா கோயில் போகிறது பழக்கம். அங்கே தத்தாத்திரேயர் இருப்பார், அவரெல்லாம் வழிபாடு பண்ணுங்கள். இதெல்லாம் குருவை ஆக்டிவேட் பண்ணுறது. மஞ்சள் மூக்கடலை வாரத்துக்கு ஒரு தடவையாவது சாப்பிடுங்க. வியாழக்கிழமை சாப்பிடுங்க. குரு ஹோரையில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக வேலை செய்யும். மஞ்சள் ட்ரெஸ் யூஸ் பண்ணுங்கள். தங்க செயின் போடுங்க. போட முடிகிறவங்க போடுங்க. ஆனால் இடுப்புக்கு மேலே இருக்கணும். இடுப்புக்கு மேலே தான் ஆண் உடம்பு, குரு உடம்பு. ஸோ இடுப்புக்கு மேலே போடுங்க, இடுப்புக்கு கீழே போடக்கூடாது. சரிங்களா? இடுப்புக்கு மேலே தங்க போடுங்க. இதுமாதிரி நிறைய விஷயம் இருக்குங்க. இதெல்லாம் கற்றுக்கணுமா? கால் பண்ணுங்கள், கற்றுக்கோங்க, யூஸ் பண்ணுங்கள். வாழ்க்கையில் எல்லாரும் நல்லா இருங்க. எல்லாரும் நல்லா இருக்க அந்த சிவபெருமான் நடராஜர் அம்பாளை வேண்டிட்டு, முருகர் வள்ளி தேவானை வேண்டிட்டு விடை பெறுவது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். நன்றி. வாழ்க வளத்துடன்.